2001ல ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் லோகன் லக்கின்னு ஒரு படம் ஒண்ணு. பணத்த திருட சம்பவமா அந்த படத்த எடுத்திருக்கானுங்க. படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அமேசான் பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இது என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ வேலை பார்த்துருப்பாப்புல. திடீர்னு பார்த்தா அவன வேலைய விட்டு நிப்பாட்டிறானுங்க. நிப்பாட்டும்போது அவன் தம்பியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கார் ரேஸ்ன்னு ஒண்ணு நடக்கும். அந்த கார் ரேஸ்ல ஆடியன்ஸ் பணத்த குடுக்கறதுக்குள்ள ஒரு எப்படி ஒரு பைப் வழியா அமௌண்ட்ட வந்து அனுப்புவானுங்க. அனுப்பும்போது இந்த ஹீரோ இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அது ஒரு சுரங்கத்துல இந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாப்புல. அவரோட தம்பியோட சேர்ந்துக்கிட்டு அந்த பணத்த ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறாப்புல. அத லாக்கர் தொறக்கறதுக்கு நம்ம நம்ம இன்னொரு ஹீரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வர வைக்கிறானுங்க. அந்த ஹீரோ வந்து ஜெயில்ல இருக்காப்புல. ஜெயில்ல இருந்துகிட்ட நம்ம ஹீரோவ எப்படி ஒரு பக்கம் தப்பிச்சு வெளில கொண்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்த போய் அந்த போலீஸ்காரனுக்கு யாருக்குமே தெரியாம இந்த பணத்த கொள்ளையடிச்சு வரானுங்க. கடைசியில பார்த்தா அந்த பணத்த வந்து போலீஸ்காரனுக்கு குடுத்து வந்துடுறான். இது எதனால குடுக்குறான்? ஏன் குடுக்குறேன்னு படம் பார்க்கும்போது நமக்கே ஒரே பரபரப்பின் உச்சமா தான் இருக்கு. படம் ஒரு தாறுமாறான ஒரு படம். செம்ம இன்ட்ரஸ்டிங்கா செம்ம எப்படி சொல்றது? ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர வேற லெவல்ல குடுத்துருப்பானுங்க. படம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமா இருக்கு. பணத்த திருடும்போது ஹீரோ வந்து வேற லெவல்ல யோசனை பண்ணி இப்படி இப்படி பண்ணணும், அப்படி இப்படி பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற சீன்லாம் நமக்கே பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாய்ங்க அப்படின்னு நமக்கே தோணும். இந்த பணத்த கொள்ளையடிக்கும் போது நமக்கெல்லாம் பயமா இருக்கு. ஆத்தாடி எவனாச்சும் போலீஸ்காரன் வந்துருவானோ வச்சுருவானோ அப்படின்னு நமக்கு பதட்டமா இருக்கு. ஒரே பதட்டின் உச்சத்துல நம்மள வச்சிருப்பானுங்க. இதுல ஏகப்பட்ட ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஹீரோ பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பானுங்க. அதில வாய்ஸ் எப்படி சொல்றது? தமிழ் டப்பிங்ல வாய்ஸ் குடுத்துருக்காய்ங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா இருக்கு. ஒரு வாய்ஸ இப்போ பல கேரக்டர் குடுத்துருப்பானுங்க. அதான் நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன இப்படி பண்ணியிருக்காய்ங்க அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா, அப்பப்போ இதில கெட்ட வார்த்தைலாம் பேசியிருப்பானுங்க. அதனால நம்ம ஃபேமிலிலாம் தவிர்த்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது தனியா உட்காந்து பார்க்குற மாரி தான் கைஸ் இருக்கு. ஜெயிலுக்குள்ள அந்த நடக்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போது நமக்கு சரியான சிரிப்பாவும் இருக்கு. எப்படி சொல்றது? ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்டா தான் இருக்குங்க கைஸ். படம் ஃபுல்லா நீங்க படம் பார்க்கவும் கண்டிப்பா தெரியும். படத்த தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.